Chapter 9 Ratio Analysis Complete Formula List நான் இங்கே எழுதி போட்டிருக்கிறேன். இந்த ஃபார்முலா எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் இதில் ஒரு 5, 4, அதில் ஒரு 4, 13 ஃபார்முலே ஆர் தேர். 13 ஃபார்முலா மட்டும்தான் +2 லெவலில் இருக்குது. ப்ரொஃபஷனல் லெவலில் அஃப்கோர்ஸ் வி ஹாவ் மோர் தென் 13 ஃபார்முலே ஆல்சோ. யூ நோ நீட் டு மக் அப் த ஃபார்முலா, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்முலா. இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் இந்த கிளாஸில் பேச போகிறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த 13 ஃபார்முலா லிஸ்ட்டையும் நான் ஒரு சின்ன ப்ரீஃபிங் கொடுக்க போகிறேன். இதுக்கப்புறம் வரப்போகிற 3 வீடியோ லெக்சரில் ஒரே இல்லஸ்ட்ரேஷன், பேலன்ஸ் ஷீட் ஆஸ் வெல் அஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஒரே இதை கொடுத்துட்டு 13 ஃபார்முலாவும் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த இதையும் அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய 3 வீடியோஸும் ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் இருக்க போகுது. இந்த 4 வீடியோவை திரும்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த டாப்பிக்கை நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம். இந்த 4 வீடியோ முடிஞ்ச பிறகு சப்சிக்வெண்ட்டாக நான் வந்து +2 புக்கில் இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸசைஸை நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். திஸ் த ஸ்ட்ரீம் ஆஃப் திஸ் ஒன். ஸோ கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக 13 ஃபார்முலாவை நான் ஃபஸ்ட்டு இந்த 13 ஃபார்முலா வச்சு ஒரே இல்லஸ்ட்ரேஷனில் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கு. ரெண்டாவது அது வந்து ஒரு 3 வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கிறேன். யூ கேன் கோ அண்ட் ஆக்சஸ் இந்த பிளேலிஸ்ட் 1 by 1 டு சி ஆல் த 4 வீடியோஸ். இதுலேருந்து அந்த 3 ப்ளஸ் திஸ் ஒன் +3 4 வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த ரேஷியோ அனாலிசிஸ் வரும்போது ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் இந்த ஃபார்முலா எப்படி அரைவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று இந்த சின்ன ஐடியா வச்சுக்கங்க. ஒன்று 2 வார்த்தைகளுக்குள்ள தொடர்பு தான் ரேஷியோஸ்ன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னு ஒரு வார்த்தை, பின்னு ஒரு வார்த்தை, 2 வார்த்தைக்கும் உள்ள தொடர்பு தான். இந்த 2 வார்த்தைக்கு நடுவில் எந்த ஒரு ஐட்டமும் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா 2 வார்த்தையும் கொடுத்துட்டாங்க. யூஸ்வலாக இந்த ரேஷியோவிலேயே நேம் 2 வார்த்தையும் சேர்ந்து இருக்கும். இந்த 2 வார்த்தைக்கும் நடுவில் தொடர்பு படுத்துகிற எந்த வார்த்தையும் இல்லைன்னா ரெண்டாவது உள்ளது நியூமரேட்டரில் இருக்கும், உள்ளது டினாமினேட்டரில் இருக்கும். இது ஒரு லாஜிக். செகண்ட், ஏ அண்ட் பி ரெண்டையும் லிங்க் பண்ணி ஏதோ ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏக்கும் பிக்கும் லிங்க் பண்ணி ஏதோ ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. திஸ் இஸ் த செகண்ட் ஒன், ரைட்? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு கேஸுக்கு ரேஷியோ எப்படி வரும்னா பி பை ஏ. செகண்ட் செட் எப்படி மைண்டில் வச்சுக்கலான்னா, ஏன்னு ஒரு வார்த்தை, பின்னு ஒரு வார்த்தை, 2 வார்த்தையை அவங்க லிங்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 வார்த்தையும் தொடர்பு படுத்துறதுக்கு ஆன், டு, ஹைஃபன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோட் வேர்ட் நடுவில் கொடுத்துருந்தாங்கன்னா ஆன், டு ஆர் ஹைஃபன் கொடுத்துருந்தால் ஏ நியூமரேட்டரில் இருக்கும், பி டினாமினேட்டரில் இருக்கும். ஏ நியூமரேட்டரில் இருக்கும், பி டினாமினேட்டரில் இருக்கும். ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிறதுக்கு. மூணாவது, யூஸ்வலாக லாபம் சம்பந்தப்பட்ட ரேஷியோக்கு டேஷ் ரேஷியோன்னு கொடுத்துருந்தால் ஒரே ஒரு ஐட்டம் தான் கொடுப்பான, இன்னொன்று எதோட லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லலை அப்படின்னு சொன்னாக்க ப்ராஃபிட் சம்பந்தப்பட்டதாக இருந்தால், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் இதுக்கு எப்படி வரும்னா ஏ டிவைடட் பை சேல்ஸ். அதாவது ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இது மட்டும்தான் திஸ் ரேஷியோன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த திஸ் ஐட்டம் இருக்குல்லையே அந்த ஐட்டத்தை நியூமரேட்டரில் போட்டுட்டு டினாமினேட்டரில் சேல்ஸ் போடணும். இது 3வது செட். 4வது செட்டு அதோடைய மீனிங் வச்சு நீங்கள் சில விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். அவன் என்ன சொல்ல வரானோ அதோடைய அர்த்தத்தை வச்சு நம்ம ரேஷியோஸ் கைண்ட் பண்ணலாம். ஸோ இந்த 4 செட்ஸ் ஆஃப் ஐடியாஸ் தான் நமக்கு ரேஷியோஸில் இருக்குது. அப்படின்னா நீங்கள் ரேஷியோஸை மக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாக்க இந்த கான்செப்ட் பார்க்கலாம். டேஷ் ரேஷியோ மட்டும் கொடுத்துருக்குறாங்கன்னா எப்படி வரும்? இங்கே பாருங்கள், கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. இந்த 4 ஐட்டமும் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் வரக்கூடிய விஷயங்கள். இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் வர வேண்டிய விஷயங்கள் வெறுமன ஜிபி ரேஷியோ, ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தைனா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 நம்பர்ஸ், ஒரு நம்பர் கொடுத்துனா இன்னொரு நம்பர் எதுன்னு சொல்லலைன்னா யூஸ்வலாக அது சேல்ஸ். என்ன சிம்பிளாக முடியுது பாருங்கள். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னாக்க கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ். ஆனால் இங்கே நம்ம சேல்ஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல. எஸ்பெஷலி கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய புக்லேயும் இருக்குது. சேல்ஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். என்ன இன்டென்ஷனுக்காக நான் இந்த தொழில் ஆரம்பிச்சேன்னா அந்த இன்டென்ஷன்லாம் எனக்கு வருது.
ஒரு ஸ்டேஷ்னரி கடை வச்சு நான் ஸ்டேஷ்னரி சேல்ஸ் பண்ணுறேன்னா ஸ்டேஷ்னரி விற்று வரது தான் என்னுடைய ஆப்ரேஷன் இன்டென்ஷன்ஸ் ரெவன்யூ ஃப்ரம் ஸ்டேஷ்னரி சேல்ஸ். சப்போஸ் நான் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறேன், அயன் ஷாப்பில் இருக்குது, அங்கே சேல்ஸ்ன்னு சொல்ல முடியாது இல்லையா. டியூஷன் சென்டர்ஸ் நான் வச்சுருக்கிறேன், அப்போ அங்கே சேல்ஸ்ன்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ ஃபீஸ் கலெக்ஷன். அப்போ இந்த கன்ஃபியூஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக வெறுமனே சேல்ஸ் பதிலாக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ சேல்ஸுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஐ ஹோப் ஸோ குட் நாட் get confused with this term. So gross profit divided by sales. இது வரும்போது operating cost divided by sales, operating cost divided by sales, and இதில் வரும்போது operating profit divided by sales. first formula தப்பு இல்லாமல் எது தெரியணும், operating profit divided by sales. இதில் வரும்போது net profit divided by sales, net profit divided by sales. ஆனால் சேல்ஸுக்கு பேர் revenue from operation. 4 formula over. So இங்கே வந்து பார்த்தீங்கன்னா gross profit divided by revenue from operation, revenue from operation. I hope so you could now understand the formula for first one. Okay, usually இதெல்லாம் percentage சொல்கிறேன், so percentage போட்டுக்கிட்டேன். What about the operating cost ratio? Operating cost by sales, sales பதிலாக நம்ம இருக்கிற யூஸ் பண்ணுற வார்த்தை revenue from operation. So revenue from operation. I hope so you could now understand easily. ஆப்ரேஷன்ஸ் பர்சன்டேஜில் போடுங்க. ஓகே, அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ வரும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை ஆப்ரேட்டிங் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நம்ம போட்டுக்கலாம். ஐ ஹோப் ஸோ யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஆப்ரேஷன்ஸ் பர்சன்டேஜில் போட்டாச்சு. அண்ட் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ வரும்போது நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ ஆல்மோஸ்ட் 13 ரேஷியோஸில் 4 ரேஷியோ முடிஞ்சு போச்சு. சச் a simple way you can understand. ஸோ என்ன மாதிரி தன்மையில் உள்ளது, இந்த மாதிரி தன்மை. ஒரு ஹைஃபன், ஒரே ஒரு ஐட்டத்தை கொடுத்து இன்னொரு ஐட்டம் எதோட லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லலை அப்படின்னு சொன்னாக்கா அது சேல்ஸோட லிங்க் பண்ணுறாங்க. அதுதான் இந்த 4 ரேஷியோஸ். gross profit ratio, gross profit by sales, net profit ratio, net profit by sales, operating cost ratio is operating cost by sales, operating profit வரும்போது operating profit divided by sales. sales இங்கே என்ன பேர் அப்படின்னு சொன்னால் revenue from operations is the name for the sales. I hope so you could understand the first block முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 2 வார்த்தைக்கு நடுவில் ஆன் மாதிரி இருந்தால் ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் செகண்ட் டினாமினேட்டர்னு சொன்னேன். இந்த பார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா ரிட்டர்ன் நியூமரேட்டரில் இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் டினாமினேட்டரில் இருக்கணும் டைரெக்டாக. இதில் இன்வெஸ்ட்மெண்ட்னு எதை மீன் பண்ணுறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, லிசன், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸு, லாங் டேர்ம் டெட். பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் 3 ஐட்டமாக பிரிக்கிறோம். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸு, லாங் டேர்ம் டெட், அதாவது நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட்டை தவிர மிச்சம் 2 விஷயத்தை எடுத்துக்கணும். எது? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸு அண்டு லாங் டேர்ம் டெட். அப்போ டினாமினேட்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ எப்படி நான் யூஸ்வலாக இதை டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்கா ரிட்டர்ன் நியூமரேட்டரில் போட்டுருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் டினாமினேட்டரில் போட்டுருங்க. எப்படி சார் இதை போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா நான் ஏற்கனவே சொன்னேன், 2 வார்த்தைக்கு நடுவில் ஏதாவது தொடர்பு படுத்துறதுக்கு ஆனோ டூவோ ஹைஃபனோ ஏதாவது இருந்தால் முதல் வார்த்தை நியூமரேட்டர், 2வது வார்த்தை டினாமினேட்டர். ஸோ ஒரிஜினல் ஃபார்முலா வந்து ரிட்டர்ன் பை இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இன்னும் டீகோட் பண்ண போகிறேன். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸும் நான் கரண்ட் லைபிலிட்டிஸும் சேர்த்து, இந்த 2க்கும் சேர்த்து. எது இன்வெஸ்ட்மெண்ட்னா தொழிலுக்கு தேவையான பணத்தை போட்டது. அப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் ஓன் ஃபண்டு 10 கடன் வாங்கி போடுறது. கரண்ட் லைபிலிட்டிங்கிறது அப்பப்போ ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறது, அது நமக்கு தேவை இருக்காது. ஸோ இந்த 2 தான் மெயின். என்னது? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் லாங் டேர்ம் டெட். எதுக்கு நான் கமிட்டடாக பணம் தர வேண்டியது இருக்குது? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் லாங் டேர்ம் டெட். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னா ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 2ம் சேர்த்து. whenever I use the term shareholders funds, it represents 2 shares, equity and preference. and investment ன்னு சொன்னால் equity, preference and capital means long term debt 3ம் சேர்த்து. ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இங்கே கொடுத்துறேன். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் இங்கே போகிறேன், அதுக்கு போய் எரேஸ் பண்ணிக்கிறேன். மைண்ட் பண்ணிக்க, நோட் பண்ணிவிடுங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அதோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் சேர்த்துட்டிங்கன்னா, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் சேர்த்துட்டிங்கன்னா ரெண்டும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்.
shareholders funds. Clear? இதோட preference share capital சேர்த்திங்கன்னா preference share capital சேர்த்திட்டிங்கன்னா the item what you get here is called shareholders funds. Shareholders funds. Clear? And இதோட non-current liabilitiesனா ஒரு வருஷத்துக்கு பிறகு அடைக்கிற கடன்களாக இருந்தால் அது பேர் நான் கரண்ட் liabilitiesனு சொல்லுவாங்க. அந்த நான் கரண்ட் liabilitiesக்கு என்ன பேருன்னு சொன்னால் டிபென்ச்சர்ஸாக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம், லாங் டேர்ம் பாரோயிங்ஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா இதுக்கு பேர் தான் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குரிய அர்த்தம் புரிஞ்சிருச்சு. மனப்படம் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னு புரிஞ்சிருச்சு. இன்வெஸ்ட்மெண்ட்னா தொழிலுக்கு தேவையான பணத்தை போடுறது. அது ஏன் பணமாக போடலாம், இல்லை அப்பா கிட்ட வாங்கி போட்டிருக்கலாம், இல்லை கடன் கொடுக்குறவங்ககிட்ட வாங்கி போடலாம். அப்பா கிட்ட வாங்குறது அப்படிங்கிறது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ரொம்ப பாதரேஷன் இல்லை. ஸோ ஓன் ஃபண்டு அப்பா கிட்ட வாங்குறது ப்ளஸ் கடன் கிட்ட, இந்த மூணும் சேர்ந்து தான் இன்வெஸ்ட்மெண்ட். டினாமினேட்டரில் நான் என்ன போட போகிறேன்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு போட போகிறேன். ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஐ ஹோப் ஸோ யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா என்னென்ன ஐட்டங்கள் இருக்குன்னு நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. பேஸ் ஃபார்முலா என்ன வந்துச்சு, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஆன் நடுவில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் டேர்ம் நியூமரேட்டரில் செகண்ட் டேர்ம் டினாமினேட்டரில் இருக்கணும். ஃபஸ்ட் டேர்ம் நியூமரேட்டரில் செகண்ட் டேர்ம் டினாமினேட்டரில் இருக்கணும்னு போட்டாச்சு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, சரி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத கேபிட்டல் எம்ப்ளாய்டு போட்டாச்சு. ரிட்டர்ன், ஓகே ரிட்டர்ன் சொன்னால் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிடைக்கிறதுல அது யாருதுங்க, அது ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு மட்டும் இல்லை, ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு மட்டும். அதே சமயத்தில் டினாமினேட்டரில் யார் கடன் கொடுத்தவருடைய பேரும் இருக்குன்னு சொன்னால் நெட் ப்ராஃபிட்டோட என்ன சேர்க்கணும் பாருங்க இங்கே, யூ ஹவ் டு ஆட் த நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் என்ன சேர்க்கணும், இன்ட்ரெஸ்ட் லெஸ் பண்ணியிருந்தால் சேர்த்துக்கணும். நான் கீழே இருக்கிற ஆளுங்களுக்காக என்ன சம்பாதிச்சேன்னு கேட்குறேன். கீழே இருக்கிற ஆளுங்களுக்காக நான் என்ன சம்பாதிச்சேன்னா நெட் ப்ராஃபிட் சம்பாதிச்சேன், இன்ட்ரெஸ்ட் சம்பாதிச்சேன். ஆனால் டேக்ஸ் லெஸ் பண்ண பிறகு தானே வந்திருக்கணும், டேக்ஸ் லெஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ வி ஹேவ் டு ஆட் த டேக்ஸ் பேக். இதை பற்றி டீட்டெயில்டாக என்னோடய லெக்சர்ஸ் இன்டர்மீடியேட்ரி லெவலில் கொடுத்துருப்பேன், அதில் நீங்கள் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த 3 ஐடியா மட்டும் வச்சுக்கிட்டா போதுமானது. டினாமினேட்டரில் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னா என்ன அர்த்தம், ஈக்விட்டி, ப்ரிஃபரன்ஸ் அண்டு லாங் டேர்ம் டெட் இருக்குது, 3 இருக்குது. இந்த 3 பேத்துக்காக சம்பாதிச்சது நியூமரேட்டரில் இருக்கணும். 3 பேத்துக்கு சம்பாதிச்சதுங்கிறது ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ். ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸுங்கிறது கடன்காரங்களுக்கு வட்டி கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்த பிறகு மிச்சம் இருக்கிறது ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ். அந்த ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் இஸ் மென்ட் ஃபார் ஹூம், ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கு. டினாமினேட்டரில் இன்னொருத்தர் வரார், யார், லாங் டேர்ம் டெட் வருது. அப்போ அவருக்கு சேர்க்க வேண்டியது நியூமரேட்டரில் சேர்க்கணும். மறக்காமல் டேக்ஸை சேர்த்துக்கணும். அந்த டேக்ஸ் இம்பாக்ட்னு தனியாகவே பேசியிருக்கார். இட்ஸ் நாட் அவைலபிள் இன் திஸ் லெக்சர். இந்த லெக்சரில் நான் அதை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஐ ஹோப் ஸோ நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்முலா ஃபார் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அதுவும் தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி உள்ள இன்னொரு ஃபார்முலா யூஸ்வலாக டெட் ஈக்விட்டி ரேஷியோவில் மோஸ்ட் ப்ராபப்லி ஹைஃபன் போடுவாங்க. இந்த புக்கில் நம்ம ஹைஃபன் போட்டு பார்க்கல +2 புக்கில். ஸோ எனிஹவ் யூ வில் ரிமெம்பர் தட் டெட்டுக்கும் ஈக்விட்டிக்கும் நடுவில் ஒரு ஹைஃபன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு எந்த மாடலில் வருது, அதே மாடலில் தான் நமக்கு இங்கே வருது. ஸோ டெட்டு ஈக்விட்டி. அப்போ ஃபார்முலா என்னது, டெட்டு டிவைடட் பை ஈக்விட்டி. இப்போ டெட்டுன்னு எதை மீன் பண்ணுறாங்கன்னா லாங் டேர்ம் டெட்டை மீன் பண்ணுறாங்க. ஈக்விட்டிங்கிறது ஈக்விட்டியை மட்டும் மீன் பண்ணல, நம்ம ஆளுங்க அப்படின்னா எல்லாருமே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸை மீன் பண்ணுறோம். எதை மீன் பண்ணுறோம், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். இன் ஜென்ரல் சென்ஸ் ஈக்விட்டி அப்படின்னு சொன்னாக்கா ஏதாவது ரிஸ்க்குன்னு நமக்கு யார் காப்பாற்ற வருவார், லாபம் இல்லையா, பரவாயில்ல லாபம் வரும்போது எனக்கு கொடுன்னு சொல்கிறவர் யார், இல்லை லாபமே வேண்டாம் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறவங்க யார் அப்படிங்கிறவங்க 2 பேர், ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அவங்க தான் நம்ம ஆளுங்க. ஸோ ஈக்விட்டின்னு வச்சுக்கிறோம், அவங்க டினாமினேட்டரில் போடுங்க. லாபம் இருக்கோ இல்லையா நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஆளுங்க யார், லாங் டேர்ம் டெட். ஸோ அது நியூமரேட்டரில் போடுங்க. ஸோ டெட் ஈக்விட்டி ரேஷியோன்னு சொன்னாலே நம்ம ஃபார்முலா அங்கே வச்சிருக்கிற என்னது, இந்த கான்செப்டில் வருது. 2 டேர்ம் இருக்குது, 2 டேர்மையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆன்னு வார்த்தை இருந்தால் அல்லது டேஷோ 2ஓ ஏதாவது இருந்துச்சுன்னா மொதல் வார்த்தை நியூமரேட்டரில், செகண்ட் வார்த்தை டினாமினேட்டரில் போடுங்கன்னு சொன்னேன். அப்படி போட்டதில் ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், நியூமரேட்டர் ரிட்டர்ன் போட்டு டினாமினேட்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டேன். இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னால் ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் லாங் டேர்ம் டெட். ஈக்விட்டி ஷேரோட ஹோல்டர்ஸுக்கு சேர வேண்டிய எல்லா ரிசோர்ஸும் சார் ப்ளஸ் இந்த 4 டினாமினேட்டரில் இருக்கணும். 4 கீழே இருந்தால் அதுக்கு 4 பேத்துக்குள்ள ரிட்டர்ன்ஸ் மேலே வரணும். அப்போ ஏர்னிங்ஸு ஃபார் தீஸ் 2 persons will be called as net profit. அதுக்கப்புறம்
கீழே டினாமினேட்டரில் டெட்டு வருது, அப்போ டெட்டுக்குரிய ரிட்டர்ன்ஸ் என்னது இன்ட்ரெஸ்ட், அது நியூமரேட்டரில் வரணும். டினாமினேட்டரில் கடன் கொடுத்தவனும் இருக்கிறானா அவனுக்குரிய ரிட்டர்ன்ஸ் நியூமரேட்டரில் வரணும். டேக்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. அந்த டேக்ஸ் இம்பேக்டை +2 லெவலில் நான் ஜாஸ்தி டச் பண்ணல, ஸோ அதனால் டேக்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு இப்போதைக்கு மைண்டில் வச்சுக்கிட்டா போதுமானது. Subsequently, you can refer video lectures for inter level if I release later. அதில் இந்த டேக்ஸை பற்றி மட்டும் தனியாக பேசியிருப்பேன். You can see that. Then next debt equity ratio அதே மாதிரி தான். நடுவில் ஹைஃபன், அஃப்கோர்ஸ் புக்கில் ஹைஃபன் இல்லை, நான் ஹைஃபன் இருக்கிறத அச்சூம் பண்ணிக்கிறேன். டெட்டு நியூமரேட்டரில், ஈக்விட்டி டினாமினேட்டரில். டெட்டுன்னு சொன்னால் லாங் டேர்ம் டெட், ஈக்விட்டினா நமக்கு ஷோல்டரிங் லாபமே இல்லை சார்னா காப்பாற்ற வரவங்க யார், ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து ஷேர் ஹோல்டர்ஸை டினாமினேட்டரில் போடுங்க. That is how you can have the ratios easily in your mind. Memorize பண்ணாமல் உங்களால் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான மாடல்ஸை நம்ம டீச் பண்ணியிருக்கிறேன். ரைட், ஐ வில் erase these things now. ஓகே, ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுறேன், பாருங்கள் இங்கே. ஓகே தென், ஸோ இப்போ என்னென்ன பார்த்தோம், இந்த மாடல் பார்த்தோம், இந்த மாடல் பார்த்தோம், வேறு எங்கேயுமே வேறு மாடல்ஸ் பார்க்கல. ஸோ ஐ ஹவ் டன் ஆல் திஸ் திங்ஸ். ரைட், தென் நெக்ஸ்ட் சம்பந்தமே இல்லை பாருங்க, ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா செகண்டில் உள்ளது நியூமரேட்டர், ஃபர்ஸ்ட்டில் உள்ளது டினாமினேட்டர்னு சொன்னேன். அந்த டைப் வந்து யூஸ்வலாக டேர்ன் ஓவர் ரேஷியோவில் வரும். எங்கே வரும்? டேர்ன் ஓவர் ரேஷியோவில் வரும். ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரியான டைப்பு ஏ அப்படின்ற ஒரு டேர்ம், பிங்கிற ஒரு டேர்ம், ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஆனோ இன்னோ டூவோ ஹைஃபன் மாதிரி எந்த வார்த்தையும் இல்லாமல் ரெண்டு வார்த்தை கொடுத்துருந்தால் ரெண்டாவது வார்த்தை நியூமரேட்டர், முதல் வார்த்தை டினாமினேட்டர். அது பேஸ். அதுக்கப்புறம் புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஃபுல் ஃபார்முலா உங்களுக்கு கிடச்சிடும். அதுதான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். டேர்ன் ஓவர் ரேஷியோவில் பொறுத்த வரைக்கும் இன்வென்ட்ரின்னு ஒரு வார்த்தை, டேர்ன் ஓவர்னு ஒரு வார்த்தை, ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னு ஒரு வார்த்தை, டேர்ன் ஓவர்னு ஒரு வார்த்தை, ட்ரேட் பேயபிள்ஸ்னு ஒரு வார்த்தை, டேர்ன் ஓவர்னு ஒரு வார்த்தை, ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை, டேர்ன் ஓவர்னு ஒரு வார்த்தை. ஸோ ரெண்டு வார்த்தை இருக்குது. இந்த ரெண்டு வார்த்தைக்கு நடுவில் ரெண்டு ஐட்டம். சார் இது ரெண்டு வார்த்தை சார், ட்ரேடு ரிசீவபிள் இல்லைங்க, ரெண்டு ட்ரேட் ரிசீவபிள் சேர்த்து ஒரு ஐட்டம். ஸோ இது ஒரு ஐட்டம், அது ஒரு ஐட்டம். இந்த ரெண்டு ஐட்டத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நடுவில் எந்த வார்த்தையும் இல்லைன்னு சொன்னால் ரெண்டாவது ஐட்டம் நியூமரேட்டரில், ஃபர்ஸ்ட் ஐட்டம் டினாமினேட்டரில் வரணும். வெரி சிம்பிள். ஏன் சார் இப்படி யோசிக்கணும்? இப்படி யோசிச்சா நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் சார். நீங்கள் இப்போ +2 லெவலில் பார்த்தீங்கன்னா 4 ஐட்டங்கள் இருக்குது, 4 இல்லை 40 நீங்கள் பண்ணலாம். ரைட், என்னது? ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ, ஒய் நாட் இட் இஸ் டோட்டல் அசெட்ஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ, கரண்ட் அசெட்ஸ் டேர்ன் ஓவர், ஸ்டாக் டேர்ன் ஓவர் பார்த்தோம், பில்ஸ் ரிசீவபிள் டேர்ன் ஓவர், எவ்வளோ நாளும் நீங்கள் போடலாம் இஃப் இட் இஸ் ரெக்வைர்ட் ஃபார் யூ. அப்படின்னா இந்த ரேஷியோட தன்மை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை ரேஷியோனாலும் உங்களால் உருவாக்க முடியும். அதுக்காக தான் இதை பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த கேஸில் இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ வரும்போது டேர்ன் ஓவர் பை இன்வென்ட்ரி, அதாவது ஸ்டாக்கில் நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. அப்போ எந்த ஸ்டாக் சார் எடுக்கிறது? இப்போ கிளியர் தானே? ஃபார்முலா வந்து எதுலேருந்து நம்ம பார்க்க போகிறோம்? இந்த செட்டை பார்க்க போகிறோம். இந்த செட்டு, அதாவது ரெண்டு டேர்முக்கு நடுவில் சம்பந்தம் இல்லாமல், வார்த்தைகள் எதுவுமே இல்லாமல் இருந்தால் ரெண்டாவது உள்ளது நியூமரேட்டர், ஃபர்ஸ்ட்டில் உள்ளது டினாமினேட்டர் அப்படிங்கிற கேஸில் உள்ள செட்டை நம்ம பார்க்க போகிறேன். இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோவில் டேர்ன் ஓவர் ஃபர்ஸ்ட்டு, டினாமினேட்டரில் இன்வென்ட்ரி போட்டாச்சு. இப்போ இது டேரெக்டாக போடக்கூடாது, சின்னதாக ஒரு மாற்றத்தை பண்ணிங்கன்னா சம் ஓவர் ஆகிடுது. அப்படின்னா என்ன மாற்றத்தை நான் பண்ண போகிறேன்னு சொன்னால் டிவைடட் பை இன்வென்ட்ரின்னு சொன்னாக்கா ஸ்டாக். நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும், ட்ரேடிங் கொண்டு இருந்தால் அதில் ஓப்பனிங் இருக்கும். அப்போ ஓப்பனிங் எடுக்கிறதா க்ளோசிங் எடுக்கிறது, ஏன் ஓப்பனிங் க்ளோசிங் ரெண்டையும் சேர்த்து ஆவரேஜ் எடுங்க அப்படிங்கிறத நான் இங்கே எடுக்க போகிறேன். ஸோ ஆவரேஜ் ஸ்டாக் ஆர் இன்வென்ட்ரி நான் எடுத்துக்கிறேன். ஐ ஹோப்ஸ் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்முலா. ரைட், யூஸ்வலி இட் இஸ் ரெப்ரசன்டட் இன் டைம்ஸில் ஸோ மெனி டைம்ஸ்ன்னு தான் சொல்லணும். டினாமினேட்டரில் டேர்ன் ஓவர் என்ன அர்த்தம்? சேல்ஸுக்கு நம்ம இந்த இடத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம்? ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் என்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஐ ஹோப் ஸோ யூ குட் நவ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். கிளியர்? நவ் ஸ்டாக் இருக்கு இல்லையா, காஸ்ட் வேல்யூவில் இருக்குமா, சேல் ப்ரைஸில் இருக்குமா? எப்பொழுதுமே ஸ்டாக்கு சேல் ப்ரைஸில் இருக்கக்கூடாது. அது சேல் பண்ணும்போது தான் அது சேல்ஸ் ப்ரைஸில் வெளியில் போகும். அந்த காஸ்ட்டுக்கும் சேல்ஸுக்குள்ள டிஃபரன்ஸாக நமக்கு ப்ராஃபிட் வரப்போகுது. ஸோ ஸ்டாக் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது இட்ஸ் நாட் ரெக்கார்ட் அட் இட்ஸ் ஓன் சேல் ப்ரைஸ், இட் இஸ் ஆல்வேஸ் காஸ்ட். டினாமினேட்டரில் இது காஸ்ட் இருக்குது, நியூமரேட்டரில் சேல்ஸில் இருக்கலாமா? அப்போ அதுவும் என்ன பண்ணி ஆகணும்? காஸ்ட்டில் போடணும்னா
cost of revenue from operation. I hope so you could not understand how do we arrive the formula. Formula எப்படி arrive பண்றோம்னா மனப்பாடம் பண்றதுன்னு சொல்லல, formula எப்படி arrive பண்றோம்ங்கறது பேசுறோம். So inventory turnover ratio னா second term numerator turnover, first term denominator which is the inventory. Inventoryல ரெண்டு inventory இருக்குன்னா எதை எடுத்துக்கலாம்னா ரெண்டையும் ஆட் பண்ணி divided by 2 ன்னு போட்டீங்கன்னா அதை எடுத்துக்கலாம். Denominatorல average inventory இருக்கு, numeratorல sales இருக்கு. சேல்ஸ்க்கு பேரு revenue from operations. ஓகே, அப்போ டினாமினேட்டரில் காஸ்ட்டில் இருக்கும்போது நியூமரேட்டரில் அதுவும் காஸ்ட்டில் இருக்கணும்னா சேல்ஸ்லேருந்து ஜிபி ரிமூவ் பண்ணிடணும், இல்லைனா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து கிராஸ் ப்ராஃபிட்டை ரிமூவ் பண்ணிடணும். அப்படி இல்லையா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற காஸ்ட் போர்ஷன் மட்டும் எடுங்க. காஸ்ட் என்ன இருக்கும்? ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் கேரேஜ் இன்வெர்ட்ஸ் வேஜஸ், இந்த மாதிரி என்னென்ன ஐட்டங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சேல் போடுமோ எல்லாமே ஆட் பண்ணுங்கள். மைனஸ் கிரெடிட் சேல் இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் வாட் அபவுட் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். இல்லைனா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து ஜிபி தெரிஞ்சால் அதை நம்ம லெஸ் பண்ணாலும் இது அரைவ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக வந்துருக்கு பாருங்கள். திஸ் ஹவ் வி கேன் அரைவ் தி இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. செகண்ட், ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. அதே மாதிரி நம்ம யோசிக்கலாமா? ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ நார்மல் ஃபார்முலா என்னது? டர்ன் ஓவர் பை ட்ரேட் ரிசீவபிள்ஸ். இது ஒரு ஐட்டம், இது ஒரு ஐட்டம், இது ரெண்டு ஐட்டமும் நடுவில் எந்த கனெக்ஷன்ஸ் இல்லைன்னா இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். ஸோ ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர்னா டர்ன் ஓவர் நியூமரேட்டரில் போடுங்க, ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டினாமினேட்டரில் போடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னா என்ன அர்த்தம்? ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னா டெட்டாஸ் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் ரெண்டு பேருமே சேர்த்து, அதுலேயும் ஓப்பனிங் க்ளோசிங் இருந்தால் என்ன பண்ணலாம்? ஆவரேஜ் எடுங்க. ரொம்ப சிம்பிள், ஆவரேஜ் டெட்டாஸ் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள். ஓகே, ரெண்டும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிறோம். ரைட், நியூமரேட்டரில் டர்ன் ஓவர்னா சேல்ஸ் தான். எந்த சேல்ஸ் எடுத்துக்கிறது? இங்கே இதுவும் சேல்ஸ் தான். எந்த சேல்ஸ் எடுத்தால் டினாமினேட்டரில் இருக்கிறது இன்வென்ட்ரி காஸ்ட்டில் இருக்குது, அப்போ நியூமரேட்டரில் காஸ்ட்டில் இருக்கணும், அப்போ ஜிபி எடுத்துடுறேன். இந்த இடத்துல ஆவரேஜ் டெட்டாஸ் அண்ட் ஆவரேஜ் பிஆர் போட்டிருக்கிறேன். டெட்டாஸ் அண்ட் பிஆர் எதனால் வருது? சேல்ஸ்னால. எந்த சேல்ஸ்? கிரெடிட் சேல்ஸ்னால. அப்புறம் நியூமரேட்டரில் எந்த சேல்ஸ் இருக்கணும்? கிரெடிட் சேல்ஸ் இருக்கணும், அதாவது கிரெடிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். Right, so credit revenue from operation. I hope so you could not understand. This is how you can remember this easily. ஒரு ரேஷியோட டெரிவேஷனுக்கு நீங்கள் போகிறீங்க to understand all these things, so it will not go out of your memory. Of course, now you can guess it easily. Trade payables turnover ratio ரெண்டு டேர்ம் இருக்குது, trade payables and turnover. நியூமரேட்டரில் என்ன வரணும்? turnover. டினாமினேட்டரில் என்ன வரணும்? trade payables இருக்கணும். Of course, denominator ஃபஸ்ட்டு முடிப்போம். இங்கே trade payables அப்படிங்கிறது என்னது? creditors and bills payable. இங்கே debtors and BR மாதிரி இங்கே creditors and bills payable. So I will use the creditors and bills payable. எப்படிப்பட்டது? ஆவரேஜ் எடுக்கணும். ஆவரேஜ் creditors, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். சார் ஓப்பனிங் கொடுக்கல சார், கொஸ்டினில் என்ன பண்ணலாம்? க்ளோசிங் மட்டும் எடுத்துங்க, தப்பில்லை. இஃப் த மீன்ஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் given, you can take only the closing. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் டர்ன் ஓவர்னா இவருக்கு சம்மந்தப்பட்டது என்ன? இந்த creditors bills payable வரதுக்கு என்ன காரணம்ப்பா? சேல்ஸா? சேல்ஸ் கிடையாது. சேல்ஸ்னால டெட்டாஸ் வருது. எதனால் இப்போ இது வரணும்? சார் பர்ச்சேஸ் பண்ணுறோம்ல சார். ஆமாம், அதனால தானே கிரெடிட்டாஸ். அப்போ என்ன பர்ச்சேஸு? கேஷ் பர்ச்சேஸாக கிரெடிட் பர்ச்சேஸ். இப்போ நியூமரேட்டரில் கிரெடிட் பர்ச்சேசஸ் போட்டுக்கலாம். கிரெடிட் பர்ச்சேசஸ். ஓகே, கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட், அதுதான் நியூமரேட்டர். ஐ ஹோப் ஸோ யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தி த்ரீ. நவ் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அதே மாதிரி தானே, டர்ன் ஓவர் பை ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். ஸோ டினாமினேட்டரில் ஸோ டர்ன் ஓவர் பை ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், டினாமினேட்டரில் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் போட்டுக்கலாம். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் உங்களுக்கு தெரியும். அசெட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கரண்ட் அசெட்ஸ், அதுக்கு பிறகு கரண்ட் அசெட்ஸ் ரெண்டாக பிளாக் பண்ணியிருக்கிறோம். அதில் நான் கரண்ட் அசெட்ஸோட டோட்டல் தான் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸில் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் டினாமினேட்டரில் போட்டோம், டிவைடட் பை டர்ன் ஓவர்னா சேல்ஸ் தான் மீன் பண்ணுறோம். எந்த சேல்ஸ் சார்? அது எந்த சேல்ஸாக என்ன? யூஸ்வல் நத்திங் ஸ்டேட்டட்னா ப்ராஃபிட்டோடு இருக்கக்கூடிய சேல்ஸை நம்ம எடுத்துக்கிறோம், அதாவது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனை நம்ம எடுத்துக்கிறோம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். I hope so you could now understand the turnover ratios. இந்த டர்ன்ஓவர் ரேஷியோஸ் என்னுடைய சப்சிக்வெண்ட் லெக்சரில் அது ஏன் அந்த வார்த்தை வந்துச்சு, அதோடைய அட்வான்டேஜ் என்னங்கிறது நம்ம அந்த லெக்சர்ஸில் நம்ம பேசியிருக்கிறோம். இதில் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணுறது இந்த ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும்தான் டீச் பண்ணியிருக்கிறேன். 4 டர்ன்ஓவர் ரேஷியோஸ் பார்த்துருக்கோம். டர்ன்ஓவர் ரேஷியோஸ் எல்லாமே 2 டேர்ம்ஸை லிங்க் பண்ணியிருப்பாங்க, ஆனால் கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்த வார்த்தையும் இல்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். அப்படி இருந்தால் ரெண்டாவது உள்ளது நியூமரேட்டர், ஃபஸ்ட்டு உள்ளது டினாமினேட்டரில் என்ன மாதிரி ஐட்டம் இருக்கோ அது தகுந்த மாதிரி நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஐட்டத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோன்னு சொன்னால் பேசிக் வந்து டர்ன்ஓவர் பை இன்வென்ட்ரின்னு போட்டுக்கிறோம். இன்வென்ட்ரி தான் ஸ்டாக்கு,
போட்டுட்டு ஸ்டாக் வந்து எந்த ஸ்டாக் எடுக்கிறது ஓப்பனிங்காக க்ளோசிங்னா ஆவரேஜ் எடுங்க. இதுக்கு தகுந்த மாதிரி நியூமரேட்டரில் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அதாவது சேல்ஸ் எதை எடுத்துக்கணும். ஸ்டாக் வந்து காஸ்ட்டில் இருக்கிறனால நியூமரேட்டரில் இருக்கிறதும் நம்ம காஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னா சேல்ஸ் வந்து ப்ராஃபிட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா அது காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கிடச்சிருது. அது சேல்ஸ் வந்து ஜிபி லெஸ் பண்ணலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் இருக்கிற ஐட்டத்திலேருந்து கிரெடிட் சைடில் இருக்கக்கூடிய சேல்ஸ் தவிர இருக்கிற ஐட்டத்தை லெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கிடைக்கும். அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் கேரேஜின் ஃபியூல் ஆயில் எல்லாம் ஆட் பண்ணுங்கள் மைனஸ் கிரெடிட் சைடில் இருக்கக்கூடிய க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து சேஞ்சஸ் இந்த வேல்யூ ஆஃப் த ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக்னு இருக்குது. அது டேரெக்டாக நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ வரும்போது இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். இதில் ட்ரேட் ரிசீவபிள்ஸுங்கிறது டெட்டாஸும் பிஆரும் சேர்ந்தது. இந்த ரெண்டும் சேர்ந்து டினாமினேட்டரில் வரும்போது எதனால் இது வருது அப்படின்னு சொன்னாக்க கிரெடிட் சேல்ஸ்னால் வருது. அப்போ நியூமரேட்டரில் கிரெடிட் சேல்ஸுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறோம், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். மூணாவது வந்து ட்ரேட் பேயபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோன்னு சொல்கிறோம். ட்ரேட் பேயபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படிங்கும்போது நம்ம இதை ரெண்டாக பிரிச்சிருக்கிறோம். ட்ரேட் பேயபிள்ஸ் அண்ட் டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறோம். அதில் உங்களுக்கு ட்ரேட் பேயபிள்ஸ் நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் வருது. கிரெடிட்டர்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள் என்ன லாஜிக் அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவுடைய லாஜிக்கில் நம்ம போட்டிருக்கிறேன். அண்டு எதனால் இந்த கிரெடிட்டர்ஸ் பில்ஸ் பேபிள் வருதுன்னா கிரெடிட் பர்ச்சேசஸ்னால அது நியூமரேட்டரில் போட்டேன். லாஸ்ட் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அதுவும் அதே லாஜிக் தான். நியூமரேட்டரில் டர்ன் ஓவர் டிவைட் பை ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். டர்ன் ஓவர்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். இது காஸ்ட்டோட காஸ்ட்டில் கவலைப்படாதீங்க, காஸ்ட் ப்ராஃபிட்டோட சேர்த்து போட்டுக்கலாம். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் we have done here. I hope so you could now understand all these things. Now இதெல்லாம் டைம்ஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து 100, ஆவரேஜ் இன்வென்ட்ரி 10 அப்படின்னு அர்த்தம் 10 டைம்ஸ். உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக் மாதிரி 10 முறை அந்த வருஷம் சேல்ஸ் நடந்திருக்குன்னு அர்த்தம். உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக் மாதிரி ஒரு வருஷங்கிறது 12 மாதம்னா 12 10 போட்டிங்கன்னா 1.2 months ஒன்ஸ் உங்ககிட்ட வந்து ஸ்டாக் வெளியே போகுதுன்னு அர்த்தம். அதை சொல்கிறது. அதை எப்படி சொன்னீங்க, 12 monthsல 10 முறைனா ஒரு முறைக்கு எத்தனை நாள், அப்போ 12/10 போட்டால் 1.2 months சொல்கிறோம். அந்த 12ங்கிறது மந்த்து தானே. அப்படி போட்டோம்னா இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட்னு பேர். இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் இது எல்லாத்துக்கும் காமன்பா. இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட். ஓகே, this will be suitable for all. ஸோ இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் வரும்போது நியூமரேட்டரில் நான் என்ன போட போகிறேன்னா டேஸை சொல்லலாம் இல்லை மந்தில் சொல்லலாம். ஸோ டேஸ் ஆர் மந்த்ஸ் இன் a year. ஓகே, டிவைடட் பை என்னது இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ இங்கே போடுங்க. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. The inventory turnover ratio what you have calculated is put here. இது பேர் inventory conversion period னு நம்ம சொல்கிறோம். This will be called inventory conversion period. Clear? Same way we are going to discuss the trade payables also, trade receivables also. எப்படி இன்வென்ட்ரி கன்வர்ஷன் வருதோ அதே மாதிரி நான் கிரெடிட் சேல் பண்ணால் அந்த பணம் எனக்கு வந்து சேர்றதுக்கு எத்தனை நாள் வரும். அப்போ டெட்டு கலெக்ஷன் பீரியட், அதுக்கு பேர் டெட்டு. இது கடன் தானே, கடன் எனக்கு எப்போ வந்து சேருதுன்னு சொல்கிறதுக்காக டெட்டு கலெக்ஷன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டெட் கலெக்ஷன் பீரியட், ரைட். ஸோ இது வரும்போது என்ன பண்ண போகிறோம், இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா டினாமினேட்டரில் வரும். ஃபார்முலா இதே மாதிரி தான் வரும். டேஸ் ஆர் மந்த்ஸ் இன் a year divided by என்ன ஃபார்முலா, ட்ரேட் மீன்ஸ் trade receivables turnover ratio denominator போடணும். trade receivables turnover ratio in the denominator. Okay, I hope so you could understand this one. This is for daysலயோ மந்த்லயோ சொன்னோன்னா ஒரே பேட்டர்ன் தான்ப்பா. முன்னாடி என்ன பார்த்தோமோ அதே தான் நமக்கு இங்கேயும் ஒர்க் ஆக போகுது. இட் வில் ஒர்க் ஹியர் டு. அண்ட் தேர்ட் ஒன்று ட்ரேட் பேயபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ வரும்போது நான் கடனுக்கு வாங்கினா அது எத்தனை நாளைக்கு ஒரு முறை பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ கிரெடிட் பேமெண்ட் பீரியட்னு சொல்லலாம். கிரெடிட் பேமெண்ட் பீரியட் டெட் பேமெண்ட் பீரியட். ஓகே, என்ன ஃபார்முலா, அதே ஃபார்முலா தானே. டேஸ் ஆர் மந்த்ஸ் டிவைட் பை திஸ் டர்ன் ஓவர் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இஸ் ஈக்குவல் டு டேஸ் ஆர் மந்த்ஸ் இன் a year divided by trade receivables. இங்கே trade receivables மாதிரி இங்கே trade payables turnover ratio, right? So trade payables turnover ratio. The ratio what you get is converted back to this one ratio. So இது வந்து செட்டாக வரும். இது ஒரு ரேஷியோ அதுக்கப்புறம் டேஸில் சொல்கிறது, இது ஒரு ரேஷியோ அதுக்கப்புறம் டேஸில் சொல்கிறது, இது ஒரு ரேஷியோ அதுக்கப்புறம் டேஸில் சொல்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ இது ஒரு 3 மட்டும்தான் நமக்கு எக்ஸ்ட்ரா வருது.
இதே this will not come for the fixed assets. Fixed assetsக்கு இது ஒர்க் ஆக போகிறதில்ல, அதனால் ஸ்டாப் பண்ணிக்கலாம். For these three we have turnover ratios as well as the பீரியடாகவும் கன்வெர்ட் பண்ணி சொல்லணும். பீரியடாக கன்வெர்ட் பண்ணும்போது இந்த 3 ரேஷியோ கண்டுபிடிச்சதை 365 டிவைட் பண்ணிக்கலாம், 12 டிவைட் பண்ணி அந்த நம்பர் ஆஃப் டேஸோ நம்பர் ஆஃப் மந்த்ஸ்லி சொல்லிட்டோம்னா அது வந்து இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட். இன்வென்ட்ரி கையில் வாங்கின இன்வென்ட்ரி சேல் ஆகிட்டு திரும்ப கையில் கேஷாக வரதுக்கு எத்தனை நாள் வருதோ அது கன்வர்ஷன் பீரியட். இன்வென்ட்ரி கன்வெர்டட் பேக் டு கேஷ் அப்படின்னா இது. அப்புறமேட்டு நான் சேல் பண்ணது அப்படியே டெட்டாஸாக இருக்குது, திரும்ப எனக்கு கையில் கேஷ் எப்போ வருது அது பேர் டெட்டு கலெக்ஷன் பீரியட். நான் வாங்கியிருக்கிறேன் இன்னும் பணமாக தரல, அது எப்போ பணமாக தரப்போகிறேன் அப்படின்னு சொன்னாக்க the payment made for that due is called credit payment period. இந்த மூணுமே ஒரே பிளாக்கில் இருக்கும். ஸோ with that the turnover ratio is also over. Turnover ratio is also over. அண்ட் மீனிங்கை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம்னு சொன்னேன். அப்படி என்ன சார் மீனிங்னா சொன்னால் கரண்ட் ரேஷியோ, கரண்ட் அசெட்ஸை வச்சு கரண்ட் லைபிலிட்டிஸை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அது பேர் கரண்ட் ரேஷியோ. அது வந்து ரொம்ப சிம்பிள். கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ், அவ்வளோதான்ப்பா. கரண்ட் அசெட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும், பேலன்ஸ் ஷீட்டில் 3 பிளாக் 2 பிளாக்காக இருக்கும். ஃபிக்ஸ் நான் கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இந்த கரண்ட் அசெட்ஸ் எல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ளே என் கையில் கேஷாக வந்துடும். கரண்ட் லைபிலிட்டிஸ்ங்கிறது பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸு, நான் கரண்ட் லைபிலிட்டிஸ், கரண்ட் லைபிலிட்டிஸ்னு இருக்கும். அதில் கரண்ட் லைபிலிட்டிஸோடைய பிளாக். இந்த கரண்ட் லைபிலிட்டி பிளாக்கில் வந்து 3 months ஒரு 1 yearக்குள்ளே நான் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அது பேமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த கரண்ட் அசெட்ஸ்லாம் விற்று எனக்கு வரக்கூடிய அமௌண்ட் வச்சு கட்ட முடியுமான்னு பார்க்கறதுக்காக இருக்கிறதா இந்த லிக்விடிட்டி ரேஷியோவில் இருக்கக்கூடிய கரண்ட் ரேஷியோ. ஐ ஹோப்ஸ் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். அர்த்தத்தை வச்சு லிக்விடிட்டின்னு சொல்லிட்டோம். அது திஸ் வில் பி லிக்விடிட்டி ரேஷியோ. இஸ் இட் லிக்விட்? லிக்விட்னு அர்த்தம் கையில் எடுத்து கேஷாக கொடுத்துட முடியுமா, அந்த கடன் வந்து அடைக்கணும்னு சொன்னால் என்னால் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறது தான் லிக்விடிட்டி ரேஷியோ. இந்த கரண்ட் அசெட்ஸ்லேயே 2 அசெட்டுங்க. என்ன 2 அசெட்னு சொன்னால் இன்வென்ட்ரி அண்ட் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். இன்வென்ட்ரிலாம் ஸ்டாக்கெல்லாம் விற்ற பிறகு தான் கன்ஃபார்ம் ஆகும் பணம் வருமா வராதுன்ட்டு. ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்னால் எக்ஸ்பென்சஸ் முன்னாடியே கொடுத்துட்டோம்னா அந்த பணத்தை திருப்பி தரமாட்டாங்க. யூஸ்வலாக நீங்கள் வேணால் அனுபவிச்சிங்க சார், 2 மாதம் வாடகை எக்ஸ்ட்ரா இப்போ நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னால் ஓகேன்னு சொல்லி வாங்கி வச்சுப்பாங்க. எனக்கு வேண்டாம் சார் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், பணம் தர மாட்டாங்க, நீங்கள் 2 மாதம் இருந்துட்டு போயிடுங்க சார் அப்படிமா. ஸோ வில் நாட் கெட் த மணி பேக். அப்போ இன்வென்ட்ரியும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸும் எனக்கு வராது. அப்போ அந்த 2 ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் குயிக் அசெட். அந்த குயிக் அசெட்ஸ் வச்சு கரண்ட் லைபிலிட்டி செட்டில்மெண்ட் பண்ண முடியுதான்னு பார்க்குறோம். அப்படி வந்தால் அது பேர் லிக்விட் ரேஷியோ ஆர் குயிக் ரேஷியோ, ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ. 3 பேர் இருக்குது. குயிக் ரேஷியோன்னு சொல்லலாம், லிக்விட் ரேஷியோன்னு சொல்லலாம், ஆசிட் டெஸ்ட் ரேஷியோன்னு சொல்லலாம். 3 ஃபார்முலா இருக்குது. 3மே டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஃபார் த சேம் ஃபார்முலா. லிக்விடும் இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. லிக்விடிட்டி ரேஷியோஸ்னால் இந்த 2 விஷயத்தையும் சேர்த்து, லிக்விட்னா இந்த ஒரு பார்ட்டை மட்டும் பார்க்குறோன்னு அர்த்தம். இதில் கரண்ட் அசெட்ஸ் பதிலாக we will be considering the quick asset. குயிக் அசெட் சொல்லலாம், லிக்விட் அசெட்னு சொல்லலாம். ஸோ குயிக் அசெட் டிவைடட் பை கரண்ட் liabilities will be taken. கரண்ட் liabilities, right? ஸோ குயிக் அசெட்ஸ்னால் என்ன அர்த்தம்? குயிக் அசெட்ஸ்னால் இந்த கரண்ட் அசெட்ஸ்லேருந்து இன்வென்ட்ரி, அதாவது கரண்ட் அசெட்ஸ்லேருந்து ஸ்டாக்கையும் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸையும் நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா தட் இஸ் கால் குயிக் அசெட், ரைட்? ஏன்னா ஸ்டாக் உடனடியாக கேஷாக வரும்ன்றது கேரண்டி கிடையாது. ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் யூஸ்வலி வில் நாட் பி கன்வெர்டட் இன்டு கேஷ். அப்போ 2மே கேஷாக வராதுன்னா கடன் அடைக்கிறதுக்கு அது தவிர இருக்கக்கூடிய பணம் தானே பார்க்கணும். அதனால் அது தவிர இருக்கக்கூடிய சொத்துங்கிறது குயிக் அசெட்ஸ் நம்ம பார்க்குறோம், ரைட்? ப்ரொப்பரேட்டர் ரேஷியோ, கேபிட்டல் கியரிங் ரேஷியோ, இந்த 2 பார்ட்டும் பார்த்துட்டோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா ரேஷியோஸும் முடிஞ்சிச்சு. இந்த எல்லா ரேஷியோஸோடைய தீம் தான் நான் பேசி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபார்மேட் பார்த்தோம். ஒரு ஐட்டத்தை மட்டும் கொடுத்து ரேஷன் சொல்லியிருந்தால் அது யூஸ்வலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய ஐட்டமாக இருந்தால் சேல்ஸோட லிங்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். 2 ஐட்டம் போட்டு அது 2 கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் செகண்ட் டினாமினேட்டரில் வரணும்னு சொன்னேன். அப்படி பார்த்தா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று, அடுத்தது வந்து டெட் ஈக்விட்டி ரேஷியோஸ் பார்த்தோம். இன்னொன்று வந்து 2 டேர்ம் நடுவில் கனெக்டிங் வேர்டு இல்லைன்னா செகண்ட் நியூமரேட்டர் ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் போனோம்னு சொன்னால் அதெல்லாம் டர்ன் ஓவர் ரேஷியோஸ் லிஸ்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ரேஷியோஸ் அர்த்தத்தை வச்சே பார்க்குறதுல ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், லிக்விடிட்டி ரேஷியோவில் கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ பார்த்தோம். ப்ரொப்பரைட்டரி ரேஷியோன்னா ஓனர், ப்ரொப்பரைட்டர்ஸ்